முதலாவதாக திரு பெருமாள்மணி, மாற்றத்தை உண்டாக்குவேன், மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் திரு பிரசாந்த் கிஷோர். பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு அவரோடு விஜயை ஒப்பிடுவது சரியா? அந்த ஒப்பீடு இல்ல, முதல்ல பீகாரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடுவதே தவறு. ஏன் தவறு அப்படின்னா, பீகார் 13% நகர்மயமான அர்பனைஸ்டு ஸ்டேட், தமிழ்நாடு 60% அர்பனைஸ்டு ஸ்டேட். இங்கே தமிழ்நாட்டில் நகரங்கள் அதிகம், பீகாரில் கிராமங்கள் அதிகம். பீகாரினுடைய பொருளாதாரம் கிராமப்புற விவசாய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் தொழில்துறை சார்ந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்த ஒரு பொருளாதாரம். பீகாரினுடைய கல்வி சதவீதத்தை விட தமிழகத்தினுடைய கல்வி சதவீதம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்பது தெரியும். குறிப்பாக பெண்கள் கல்வி, பெண்கள் கல்வியில் நாம் எங்கே இருக்கிறோம். இப்படி சமூகத்தினுடைய எந்த கூறுகளை எடுத்தாலும், தனிநபர் வருமானம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் 3 மாநிலங்களில் இருக்கோம், பீகார் கடைசி 3 மாநிலங்களில் இருக்கு. ஆக நான் இதை வைத்து வாழ்க்கை தரத்தை ஒப்பிடலை. இப்போ தமிழ்நாட்டில் 100 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு மீல்ஸ் நீங்கள் அங்கே 25 ரூபாய்க்கு ஒரு பீகார் மீல் சாப்பிட முடியும். அதெல்லாம் வேற. ஆனால் என்ன தன்மையே இரண்டும் வெவ்வேறு தன்மை உள்ளது. அரசியல் கட்சிகள், கூட்டணி நகர்வுகள், அதை பொறுத்தும் ஒப்பிட முடியாதா? ஏன்னா அங்க ஐக்கிய ஜனதா தளம், பாஜக, அதே மாதிரி இந்தியா கூட்டணி காங்கிரஸ், அது கூட இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி, அந்த மாதிரியான சூழலோட இங்க இருக்கக்கூடிய சூழல் ஒப்பிட. இட்ஸ் a brilliant question. என்னன்னா, வட இந்திய அளவீடுகளின்படி பீகார் பாரதிய ஜனதாவுக்கு இன்னமும் பெரிய வெற்றியை தராத ஒரு மாநிலம். தென்னிந்தியாவில் எப்படி பாஜகவிற்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கவில்லையோ, அதே போல வட இந்தியாவில் இன்னமும் தனித்து ஒரு பாஜக முதல்வரை கொண்டு வர முடியாத ஒரு மாநிலமாக பீகார் இருக்கிறது. அப்போ பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த இடத்துல ஒற்றுமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா விபி சிங் அப்படிங்கிற அந்த புள்ளி, மண்டல் அப்படிங்கிற அந்த அரசியல், இந்த ரெண்டுலையும் மண்டல் அரசியல், மந்திர அரசியல், 80களோட இறுதியிலிருந்து 2025 வரைக்குமான அந்த அரசியலில், 2014 வரைக்குமான அந்த அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீகாரும் தமிழ்நாடும் ஒரு புள்ளியில் ஒன்றாக இணையுதுன்னா அது சமூக நீதி, இடஒதுக்கீடு. இன்னும் சொல்லப்போனால் மண்டல் என்பவரே, அந்த அறிக்கையை எழுதிய மண்டல், ஐயா மண்டல் என்பவரே பீகாரை சார்ந்தவர். அதை அமல்படுத்திய ஐயா விபி சிங் கூட்டணியில் தமிழ்நாட்டை சார்ந்த ஐயா கலைஞருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இது ஒப்பீடு. இது அப்படியே பிகே வெர்சஸ் விஜய்னு நீங்க வரீங்கன்னு வைங்க, அவர் பின்னால் இருந்து இயக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஐயா விஜய் திரையில் மின்னுகிற ஒரு நட்சத்திரம், வெறும் சாதாரண நட்சத்திரம் அல்ல, அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் உச்ச நட்சத்திரம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு 3 வயது குழந்தை முதல் அந்த குடும்பத்தின் மூத்தவர்கள் வரை எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு உச்ச நட்சத்திரம் அவர். அதனால ஐயா பிகேவையும் ஐயா விஜய் அவர்களையும் எந்த தளத்திலுமே ஒன்றாக வைத்து ஒப்பிட முடியாது. இன்னொன்றையும் நான் சொல்றேன், ஐயா விஜய் இங்க 25 ஆண்டு காலமாக சினிமாவில் நடித்துட்டு இருக்காரு. ஐயா பிகே 10 ஆண்டு காலம் ஐநா சபையில் வேலை செய்தார், 10 ஆண்டு காலம் டெல்லியிலும் ஏனைய இந்திய மாநிலங்களிலும் பணியாற்றினார். அதற்கு பிறகு இப்பதான் அவர் இந்த தேர்தலுக்கு போகிற போதுதான் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, அடுத்த 10 ஆண்டு காலம் என்ன நடந்தாலும் நான் பீகாரில் தான் இருப்பேன்னு சொல்ற ஒருவரையும், தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே திரைப்படங்கள் நடித்து தமிழக மக்களோடு 25 ஆண்டுகளாக உரையாடி கொண்டிருக்கிற ஒருவரை எதன் அடிப்படையில் நீங்கள் ஒப்பிட முடியும்? இல்ல, தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னும் போது பிற கட்சி, நீங்க சொன்ன மாதிரி பிற மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுடைய வெற்றிக்கும் அவர் அடிப்படையா இருந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய சொந்த மாநிலத்திலேயே புதிதாக வருபவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் 238 தொகுதிகளில் 236 டெபாசிட் இழந்திருக்காரு. அந்த மாதிரியான சூழலோடு தான் இங்க இருக்கிறத ஒப்பிட முடியுமான்னு கேட்கிறேன். சார், இப்போ யார் ஜனநாயகத்துக்கு வந்தாலும் வரவேற்கணுங்கிறது என்னோட நிலைப்பாடு. ஆனால் சில பேருக்கு திரைக்கு பின்னால் பலம், பின்னால் இருந்து இயக்குகிற போது அவர்களுக்கு பலம் இருக்கும். திரு விஜய் அவர்களோட சேர்ந்தும் அவர் தோன்றி இருக்காரு, மேடையில தோன்றி இருக்காரு. அது அவருடைய அரசியலுக்கு வந்த பிறகு வந்தாரு. சில பேர் திரைக்கு முன்னால், அரசியல்ல முன்னால் இயக்குகிற போது பலம். இப்போ பல கட்சிகள் இருக்கிறது, அந்த கட்சிகளுக்கு முகமாக சிலர் இருப்பார்கள். ஆனால் அதற்கு பின்னால் இருந்து, தலைவர்களுக்கு பின்னால் இருந்து சிலர் இயக்குவார்கள். இந்த பின்னால் இருக்கிறவர்கள் முன்னால் வரணும்னு நினைச்சாலே அது அவர்களுக்கு பெரிய வெற்றியை தராது. ஆக அப்படி பார்க்கிற பொழுது ஐயா பிகே அவர் இவ்வளவு முதலமைச்சர்களுக்கு வெற்றியை தேடி தந்தவர். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக 2014 ஐயா மோடியினுடைய வெற்றியையே
அவர் தீர்மானித்தவர். அந்த வகையில் அவர் ஜனநாயகத்துக்கு வந்தது சரி. 2% வாக்குகள், 2%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆனால் ஒரு ஜனநாயக மரபில் இதை நான் தோல்வியாக கருத மாட்டேன். அவர் ஜனநாயகத்துக்கு வந்திருக்கிறார், மக்களோடு உரையாடி இருக்கிறார். முதல்ல என்ன கேட்டாங்க, 243 தொகுதிக்கும் அவர் வேட்பாளரை போற்றுவாரான்னு கேட்டாங்க. அவர் வேட்பாளரை போட்டாரு. பிகேவெல்லாம் பீகார் மாதிரி ஒரு மாநிலத்தில் யாருக்குங்க தெரியும் அப்படின்னு கேட்டாரு. மாநிலம் முழுக்க அவர் பயணம் பண்ணாரு. இன்றைக்கு இந்த தேர்தலில் இவ்வளவு வாங்கியிருக்காரு. இனி வருகிற காலங்களில் அவரே சொல்வதை போல நான் ஒன்று அட் த டாப் ஆர் ஃப்ளோர் அப்படின்னாரு. நான் இது வெற்றி ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் அடுத்தடுத்த தேர்தல்கள். இப்போ பிகே அவர்கள் பிரசாந்த் கிஷோர் பின்பற்றிய இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் பிரதான கட்சிகளோட கூட்டணி போகாம தனித்துதான் நின்றார். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இல்ல ஐயா விஜய் வந்து திரும்ப கூட்டணியை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஐயா விஜய் வந்து கூட்டணி பத்திய தன்னுடைய கைகளை இறுக்கமா மூடி வச்சிருக்காங்க, இன்னும் திறக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் பலரும் அவரோடு கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டே கண்டிஷன் தான். ஒன்னு, எங்களை முதல்வர்களாக ஐயா விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறவரோடு நாங்கள் கூட்டணி. இரண்டாவதாக திமுகவோடும் பாஜகவோடும் எங்களுக்கு கூட்டணி இல்லை. அப்ப இந்த ரெண்டை சொல்லிட்டாலே இருவரும் முன்னேற்ற கழகங்களோடு அவர் கூட்டணிக்கு போக வாய்ப்பே இல்லை. ஏனைய கட்சிகளுக்கு அவர் கதவுகளை திறந்து வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இல்ல, இன்று பேசும்போது பாஜகவோட யாரு கூட்டணி வச்சிருக்காங்களோ அவங்க கூடவும் கூட்டணி போக வாய்ப்பு இல்லை. அதான் நான் சொல்றேன். அப்ப அஇஅதிமுக நீங்க முதல்வரா எங்களை ஏற்றுக்கொள்வரோட கூட்டணினா திமுகவும் அவரை முதல்வரா ஏற்றுக்காது, அஇஅதிமுகவும் அவரை முதல்வரா ஏற்றுக்காது. அப்ப இந்த ரெண்டு பெரும் கழகங்களோடும் அவருக்கு கூட்டணி இல்லை. ஏனைய கட்சிகளோடு அவருக்கு கூட்டணி இருக்கிறது. இதுல அவர் கவனமா நம்ம பார்த்தோம்னா, அவர் தேசிய கட்சிகளில் பாஜகவை விமர்சிக்கிறார், காங்கிரஸை விமர்சிப்பதில்லை. மாநிலத்தின் இருபெரும் கட்சிகளான அஇஅதிமுகவை விமர்சிப்பதில்லை, திமுகவை விமர்சிக்கிறார். அப்ப அவர் ரொம்ப தெளிவா போறார். என்னன்னா, இந்த இருவரும் முன்னேற்ற கழகங்களோடு இவ்வளவு நாட்களும் ஒரு மைனர் பார்ட்னரா இருந்தாங்கல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாமல், நீங்கெல்லாம் வாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அவர் சொல்ற முக்கியமான மூணாவது விஷயம் என்னன்னா, எங்களோட யார் வந்தாலும் நாங்க வந்து அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்போம்னு சொல்றது. இத வந்து இருவரும் முன்னேற்ற கழகங்களும் இன்னும் சொல்லல. அப்ப என்னன்னா, நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவர் இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு சவால் விடுகிற வகையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவார். அதை நோக்கிதான் அவருடைய நகர்வுகள் இருக்கு. ஆனா ரொம்ப வெளிப்படையாக வெடித்து பேசாமல், ரொம்பவும் கைகளை அப்படி he is playing the cards close to his chest, அது போல அரசியல் செய்கிறார். தொடர்ந்து பேசுவோம்.